எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதிதினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைய வகுப்பிலே நாம் தீய உணர்வினால் வரும் எழுச்சிகளை பற்றி, அதாவது ஆணவம், அழுக்காறு, கர்வம், திமிர் இவற்றின் மூலமாக நாம் என்ன தீங்கு அடைவோம் அப்படிங்கிற மாதிரி சில கதைகளை கூட நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம அறியாமையை வளர்க்கக்கூடியது என்று ஆழமாக எல்லா ஞானியருமே கூறி வருகிறார்கள். அதிலும் பகுத்து பார்க்கும் அறிவு என்னிடம் ஏராளமாக இருக்கிறது என்றும், அநேகாந்தம் இதுவே என்றும், இதில் நான் வல்லவன் என்றும் பறைசாற்ற உதவுவது கூட இந்த ஆணவ மலம்தான் என்று நாம் அந்த வித்யாகர்வம்னா என்ன அப்படிங்கிற அளவில் நாம் இன்றைக்கு பார்த்தோம். இதுதான் இன்றைக்கு தகுதியானதாக கருதி நான் தான் சொல்றேனப்பா, சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு அடித்து பேசுகின்ற அளவிற்கு அறிவு வளர்ச்சி உற்றதை போன்ற தோற்றத்தை காட்டிக்கொள்ளும் ஒரு அறியாமையினால் உருவான விளைச்சல் இது என்றுதான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். இது கலைகளே தவிர பயிர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நாம் உணர வேண்டிய சரியான கருத்து. அப்படிதான் சொல்லணும். அதை அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறு ஏதோ இருக்குப்பா, அது உனக்கு தெரியாது, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சில பேர் அந்த வார்த்தைகளை பேசி இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி குடும்பத்திலையும் பேசுவாங்க, வெளியிலையும் பேசக்கூடிய ஒரு வழக்கம் நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்மள்கிட்ட அந்த ஆணவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். ஜனதர்மம் தழைக்க வந்தவர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட இதனால் தாக்கப்படுகிறார்கள். அறங்காவலர் என்று பட்டம் கொண்டவர்கள் கூட ஆணவ செடியைத்தான் தன் கைகளிலே எடுத்துக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற உணர்வை தூண்டி விடுவது, இன்னும் பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், பதவி வேண்டும், எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும், அதற்காக எவ்வளவு பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம், அறவழியில் திருடவும் கொள்ளையடிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை, இது அரசாங்க சொத்தானாலும் ஆண்டவனின் கோயிலானாலும் சரி, நாம் செய்யும் அறத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பொய் சொல்லிக் கொள்ளலாம், புறம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இலக்கணத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆணவம். இல்லாததை உள்ளது போல காட்டலாம், இருப்பதை மறைக்கவும் செய்யலாம் போன்ற தீய எண்ணங்களுக்கும் அதன் வழி செயல்களுக்கும் தூண்டச் செய்வது இந்த ஆணவம் என்ற ஒரே உணர்வு மட்டுமே. இதுவே வெளிப்படையாக தெரிவது குரோத உணர்வுடன் இருக்கும்போது, சினத்தை வெளிக்காட்டும் போது நன்றாக தெரிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த தீய உணர்வின் நடவடிக்கை தெரியாமல் தவறு செய்து விடுகிறார்கள் பலரும். செய்தது தவறு என்று தெரிந்த பின்னும் அதை விட மனது வராது ரொம்ப பேருக்கு. தவறை மறைக்க மேலும் மேலும் தப்பு செய்து கொண்டே இருப்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிரதமான யோக கதைகள், இதிகாச கால அந்த இதிகாச புராணங்கள், வரலாறுகள் இவை எல்லாம் இதை பற்றித்தான் பகர்கின்றன. இதில் சம்பவங்கள், நிகழ்வுகளை வெவ்வேறு வகையிலே படைத்து அளித்திருந்தாலும் எல்லாமே அடிப்படையில் இது ஒன்றுதான். வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் கரு பெரும்பாலுமாக இந்த ஆணவத்தை பற்றித்தான் இருக்கும். தீய உணர்வில் முதலாவதாக எல்லா ஞானியரும் கருதுவது இந்த ஆணவம் என்பதைத்தான். இது குளோபல் ரேட்டிங் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆணவம் பிறக்கும் போதே கூடவே வந்து தீய உணர்வுகளையும் குட்டி போட வைக்கும் திறன் கொண்டது என்றுதான் பல தத்துவங்களும் கூறுகின்றன. எதற்கெடுத்தாலும் ஒருவருக்கு கோபம் வருவது என்றால் அவருள் ஆணவ மலம் மலைபோல் குவிந்துள்ளது என்பது வெளிப்படை. பல நாட்கள் வெளியேற்றப்படாமல் தங்கிய உணவு கழிவுதான் இது அப்படின்னும் சொல்லப்படுகிறார்கள். இப்போ மகாபாரதத்தை எடுத்தா கூட அண்ணன் தம்பி வரும் பங்காளி சண்டைக்கு உட்கரு திருதராஷ்டிரன் மற்றும் அவன் வளர்த்த துரியோதனன், துச்சாதனன் மற்றும் சகோதரர்கள் பலரின் ஆணவம் தான் என்பது இதிகாசத்தில் நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். கமடன், பார்ஸ்வநாதர் சரிதம்,
கட்டியங்காரனின் பதவி மோகம், இப்படி எவ்வளவோ பழங்கதைகள், சம்பவங்கள், நிகழ்வுகள் நாம் பல நூல்களிலே எழுதப்பட்டு படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாம் அந்த வழிகாட்டலை எடுத்துக்கொண்டோமா என்பதுதான் நம்மிடம். நாம் அதை விதைத்து கொண்டோமா, இல்லை நாம் கலர் நிலமா, இல்லை கல் நிலமா, இல்லை விளைநிலமா என்பதை பொறுத்தே அமைகிறது என்றுதான் ஞானி கூறுகிறார். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலச்சக்கரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. எல்லாருக்குமே அது தெரிந்த ஒரு விஷயம்தான். காலச்சக்கரம் அப்படிங்கிறது யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அது தன் போக்கிலே சுழன்று கொண்டிருக்கிறது. அதன் பாதையில் எத்தனையோ நாடுகள், நாகரிகங்கள் தோன்றியுள்ளன, அழிந்துள்ளன. கோடானு கோடி மன்னர்கள் முடிசூட்டியுள்ளனர், முடி இழந்துள்ளனர். மாறி மாறி எழுகின்ற கடல் அலைகளைப் போல இன்பமும் துன்பமும் மனிதகுலத்தையும் அவனை சார்ந்த உயிரினங்களையும் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. இந்த நிகழ்வுகள் எதற்குமே கவலைப்படாமல் காலம் ஒரு கர்ம யோகியை போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏன்னா என்ன நடந்ததுனால அந்த காலத்துக்கு கவலை இல்லை. அது யாராலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. இன்னொரு விஷயம், தத்துவ ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், காலமும் யாரையும் குறுக்கிடுவது இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நாம நம்ம பாட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம நம்ம பாட்டு இயங்குவதற்கு உபயோகமாக இருப்பதுதான் அந்த காலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாம எந்த அளவுக்கு இயங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கால அளவு தேவைப்படுகிறது. நாம் என்ன இயங்கினோமா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த காலம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அளவிலே தான் நம்ம காலத்தை கையில எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஞானியர்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள் நம்மிடையே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்வுகள் எதற்கும் கவலைப்படாமல் காலம் ஒரு கர்ம யோகியை போல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் காலம் ஒரு அதிசயமான செயல்களையும் செய்கின்றது. சாதாரணமா நாம எந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் நம்ம நேரத்தை பார்த்து செய்கிறோம். ஆனால் அந்த நேரம் நம்மள வந்து கூப்பிட்டு நீ இதை செய்யி அப்படின்னு சொல்றது இல்லை. வேணா நம்மளா அதில் அலாரம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தை நாம எந்திரிச்சதுனா எந்திரிக்கலாம், எந்திரிக்கலைனாலும் அது பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அலாரத்தை ஒரு தட்டு தட்டு நம்ம தூங்கினாலும் அது பாட்டு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால காலம் நம்மளை குறுக்கிடுவதே இல்லை. காலம் நமக்கு ஒரு துணை காரணம். நாம செயல்படுவதற்கு துணை காரணமாக இருக்கக்கூடியது காலம். அப்ப காலம் அப்படிங்கிறது அது நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை நிறுத்தவே முடியாது. அதனால இந்த நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் பொதுவாக ஒன்று இருக்கிறது. அத நாம எப்பயுமே அதை விட்டு வெளியில வந்து நமக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கான சில காலங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். காலம் ஒரு அதிசயமான செயல்களையும் செய்கின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே காலம் ஒரு அதிசயமான செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் அந்த உபச்சார வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வியவகார நோக்கிலே அப்படிதான் நான் சொல்லணும். நிச்சய நோக்கு அப்படின்னு பார்த்தா கால அணு அப்படியே நம்மளுடைய இயக்கத்துக்கு தகுந்தாப்புல அது நகர்ந்து 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 நாம தான் சென்று கொண்டிருக்கிறோம். கால அணு அப்படியே அங்கே தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் எப்பயுமே நகர்வதே இல்லை. நாம தான் செயலாற்றும் போது நகர்ந்து நாம் காலத்திலே கடந்து கொண்டிருப்பதை போல தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில ஞானியர்களை அதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கால பைரவர் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. காலம் அப்படியே நின்று விட்டது அப்படின்னா நம்மளுடைய இயக்கத்தை நிறுத்தினாதான் காலம் நிற்கும். மற்றபடி நாமும் செயலாற்றி கொண்டிருந்தால் அந்த காலத்தை நாம கடந்து கொண்டு இருப்போம். அப்ப காலம் ஓடுவதை போல் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில நடக்கக்கூடிய நிச்சயத்தன்மை. அதனாலதான் நிச்சய காலம் அப்படிங்கிறது எப்பயுமே பிரபஞ்சத்தில் ஒன்று இருப்பதாக தத்துவங்கள் எடுத்து கூறுகின்றன. அதே சமயத்துல நம்மளுடைய இயக்கங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அது எப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால நம்மளுக்கும் நமக்குள்ளேயே சில நிச்சய காலங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவும் ஒரு வகையில நிச்சய காலம் தான். இப்ப நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல எவ்வளதோ இதெல்லாம் கடிகாரம்லாம் வச்சிருக்கிறோம். இதுல இப்ப சத்தியமா நமக்கு நிச்சயமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடிகாரம் நம்ம கையிலேயே கூட கட்டியிருக்கிறோம். இது இதுவும் ஒரு நிச்சய காலம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அன்றாட விவகாரங்கள் என்ன நடக்கின்றனவோ, என்ன செயல்பாடுகள் நடக்கின்றனவோ, இதெல்லாம் அந்த நேரத்துக்கு நாம என்ன செஞ்சோம்னு குறிப்பிடுகிறோம்ல, அதெல்லாம் விவகாரம். அதெல்லாம் உபச்சார வழக்கு. எந்த நேரத்துல நீ ஆபீஸுக்கு கிளம்பி போனப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எத்தனை மணிக்கு நீ வர்றப்பா அப்படிங்கறத நான் சொல்லலாம். ஆனா அந்த கடிகாரம் என்னமோ
நாம கட்டியிருக்கிறதோ, வீட்ல இருக்கிறதோ, அது அது பாட்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்ப அந்த நிச்சய நோக்கு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த வியவகார நோக்குங்கிறது நம்மளுடைய செயல்பாடை குறிக்கிறது. இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அதனால நாம கையில ஒரு கடியாரத்த கட்டிக் கொண்டிருந்தாலும், இப்பல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொலைபேசி, கைபேசி எல்லாம் இருக்கு. அந்த கைபேசியிலேயே இருக்கிறது கடிகாரம். இப்ப நம்ம அத பார்த்தா காலையில கூட இன்றைக்கு திருலோக தர்ம தியானத்தில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, நமக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஒண்ணு தனியா கடிகாரம்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நம்மட்ட இருக்கிறது. வீட்டிலும் ஒவ்வொரு அறையில கூட ஒரு கடிகாரத்தை வச்சிருக்கிறோம். இது தனி மனிதனுக்கோ அல்ல குடும்பத்துக்கோ பொதுவான நிச்சய காலத்தை காட்டுவது அது. இப்ப நம்ம குடும்பத்த பொறுத்தவரைக்கும், என் கையில கட்டியிருக்க கடிகாரம் எனக்கும், பொதுவா எங்கேயாவது ஒரு மணிக்கூண்டு வச்சு அங்க ஒரு கடிகாரத்த வச்சிருப்பாங்க. அது அந்த சமூகத்திற்கும் காட்டக்கூடிய ஒரு நிச்சய காலம் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். இது இல்லாம எல்லாற்றிற்கும் மேல பிரபஞ்ச அளவிலும் ஒரு காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்மளுடைய இயக்கத்தை மட்டுமே காட்டக்கூடியது. இங்க இது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. இது 2க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இதுவும் ஒரு நிச்சய காலம் தான். நாம என்ன பண்றோம்? அன்றாட டைரியிலேயே சில பக்கங்களை நாம எழுதிக் கொண்டே வருவோம். டைரி எழுதுறவங்க இருந்தாங்கன்னா தெரியும். அதுல அந்த டேட் இருக்கும். அந்த டேட் அந்த பக்கத்த நம்ம பெரட்டி, அதுல அந்த டேல நான் டியூஸ்டே அப்படின்னு இருந்ததுன்னா, அதுக்கு கீழ தான் நாம டைம போட்டுக்குவோம். எந்த டயத்துல என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது. ஒரு அலுவலகத்த எடுத்துக்கிட்டா கூட ஒரு டைரி இருக்கும். நமக்கு பர்சனல் டைரியும் இருக்கும். இதெல்லாம் நம்ம எழுதுறதுங்கிறது ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்து இப்பயும் இருக்கிறது. ஒரு சில அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா, அத ஹார்ட் காப்பியா வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டமே இருக்கிறது. அப்படி இல்லன்னா, நீங்க உங்களுடைய செல்ஃபோன்லயே டைரி இருக்கு. செல்ஃபோன்ல அன்னைய டேட் கேலண்டர எடுத்துட்டு நீங்க அதிலேயே டைரி மாரி எழுதிக் கொள்ளலாம். இப்ப நீங்க கையில வச்சிருக்க செல்ஃபோன்லயே நீங்க டே அண்ட் டேட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அந்த டயத்துக்கு நீங்க எழுதி வச்சாலே அதே டைம் போட்டுக்கும். நீங்க எழுதுற நேரத்த அந்த செல்ஃபோனே போட்டுக்கும். நீங்க டைரி எழுதலாம். அதே மாரி அட்வான்ஸா என்னைக்கு என்ன வரணுமோ, அத கூட நீங்க குறிப்பிட்டு வரலாம். இதெல்லாமும் சேர்த்து தான் நம்ம கையில ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர்லயும் அது மாரி இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாளம் வந்து எப்பவுமே நாம குறிக்கிறோம். அது முன்ன பின்ன ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அதே சமயத்துல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கடியாரம் நிச்சயமாக இருக்கிறது, அது முன்னேறிக் கொண்டே தான் இருக்கும். இது 2க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்ப இப்ப நம்பர்லாம் நான் டைரியில எழுதுறோம் அப்படிலாம் இருக்கிறது மாதிரி, வரலாற்றை எழுதக்கூடிய காலமும் இருந்தது. இப்ப நமக்கெல்லாம் இருக்கிற காலம் இல்லாம, பொதுவாக வரலாறை எழுதக்கூடிய ஒரு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் ஒரு காலத்துல இருந்தது. என்ன நடந்தது அப்படிங்கிறது. இத எழுதுறதுக்கு பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி, இந்த கம்ப்யூட்டர் போக்குவரத்து, கையில இருக்கிற செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி, செவி வழி செய்தியாக அதை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அந்த மாரி செவி வழி செய்தியாக எங்க தாத்தா எனக்கு சொன்னாரு. எங்க தாத்தாவோட தாத்தா அவருக்கு சொன்னாரு. இப்படியாக சில செய்தி பரிமாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் டேட் வைஸ் தான் இருக்கும். பெரும்பாலும். ஏன்னா, இந்த டேட் வைஸ் இருக்கக்கூடியது தான் நாம இன்னைக்கு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். வரலாறு அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி குறிப்பிடும்போது, தாத்தாக்கு முன்னாடி இப்படின்னே போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு லெவல்ல ஒரு பிரேக் வந்து அப்படியே பின்னோக்கி செல்லும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது ஊழிக்கு முன் அப்படின்னு சொல்லுவான். ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா, பொது சிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் எரா. அதுக்கு முன்னாடியெல்லாம் அத பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, இப்ப கிறிஸ்டியானிட்டி தான் எல்லாத்துலயும் பொதுவா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக, உலகத்துல இருக்கிற அத்தனை அறிஞர்களும் சேர்ந்து காமன் எரா அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. அதுவும் வந்து கிறிஸ்து பொறந்த அந்த டேட் அன்னைக்கு தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அவருக்கு பேர் வச்ச நாள்ன்னு வச்சுக்கங்களேன். அன்னைக்கு தான் அத வச்சிருக்கிறார்கள். அதனால பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்றத விட, பிஃபோர் காமன் எரா அப்படிங்கிற பொது ஊழிக்கு முன்னால் அப்படிங்கிறத நாம எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப பொது ஊழிக்கு முன்னால் என்னென்ன சம்பவங்கள் நடந்தன அப்படின்னு சொன்னா, 527, 599 அப்படின்னு சொல்லுவோம். 599ல மகாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு தான் பொறந்தாரு அவரு. 599ல இப்ப ரீசென்ட்டா வந்த அந்த திதியில அவர் பிறந்தார். 527ல அவரு மோட்சம் அடைந்தார். இது பாருங்க டிமினிஷிங்கா வரும். குறைச்சுக்கிட்டே வரும். டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். 599க்கு அப்புறம் 600 தானே வரணும். ஆனா, பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லும்போது, அது குறைந்து கொண்டே வரும். ஆனா, உண்மையிலேயே காலம் அட்வான்ஸா தான் போயிட்டு இருக்கும். நாம தான் சில வேளையிலே முன்ன, பின்ன அப்படிங்கிறத நாம வரையறுத்து வைத்திருக்கிறோம். அதுக்கு பேர் தான் வியவகார காலம். இன் ஜெனரல். இது சமூகத்துக்காக வரையறுத்தாலும், ஒரு
பிரபஞ்சத்துக்கு காலமே வரையறுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு மரபு நம்மிடையே இருக்கின்றன. அதனாலதான் எல்லா இடத்துல நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் காலம் வெல்லும் அப்படிமா. காலம்லாம் ஒன்றும் வெல்லாது. நம்ம தான் செயல்பட்டு வெற்றியை கொண்டு வர வேண்டும். ஆனா சாதாரணமாக நம்ம பேசும்போது காலம் வெல்லும், உனக்கு நல்ல காலம் வரும், கெட்ட காலம் போயிடுச்சு, இதெல்லாம் நாம தான் சொல்லுவோம். காலம்லாம் எந்த 9 மணிக்குன்னா 9 மணி தான், 9:30னா 9:30. காலைல இப்போ எத்தனை மணி அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா அது 6:19. அது அட்வான்ஸா போயிட்டே தான் இருக்கும். அதுல நல்ல காலம் கெட்ட காலமும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் நம்ம மனசும் தான் அதை முடிவு செய்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் நாம பதிவு செய்கிறோம் எல்லா விஷயத்தையும். எந்த விஷயமா இருந்தாலும் நாம காலத்தோடு தொடர்பு கொண்டு நிமித்தமாக காலத்தை வைத்துக்கொண்டு நாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் மனிதர்களிடத்திலே இருக்கிறது. அது அந்த காலத்திலேருந்தே வந்திருக்கு. அது நிச்சயமா காலம் என்னவோ முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. நாம படைத்த காலண்டர்கள்ல தான் பின்ன வர்றது போல காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நாம எல்லா விஷயங்களுமே நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஹிஸ்டரியா இருக்கு. இது உலகத்துக்கான ஹிஸ்டரி இருக்கு. நம்ம நாட்டுக்கான ஹிஸ்டரி இருக்கு. நம்ம மாநிலத்துக்கு இருக்கு. தமிழ் பேசும் மக்களுக்காக இருக்கிறது. நம்ம குடும்பத்துக்கும் இருக்கு. இது எல்லாமே நாம குறிச்சு வச்சிருப்போம். ஒரு பேப்பர்ல குறிப்போம். நான் அந்த வீட்ட வாங்குனேன்னா, இந்த டேட்ல இன்னாரு எங்க தாத்தா வாங்குனாரு அப்படின்னு இருக்கும். அத அவங்க பிள்ளைக்கு எழுதி குடுத்திருப்பாரு. இதெல்லாம் சாசனப்படுத்தக்கூடியது. அதெல்லாமே பதிவுகள் தான். இது எல்லாமே நம்மளுடைய ஹிஸ்டரி. நம்மளுடைய ஹிஸ்டரி, நம்மளுடைய நாட்டினுடைய ஹிஸ்டரி, உலகத்தினுடைய ஹிஸ்டரியை பதிவு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடையே இருந்தது. இதற்கு பயன்படக்கூடியது அந்த வியவகார காலம். வேற ஒண்ணும் இல்ல. நாம பதிவு செய்யாலும், செய்யாவிட்டாலும் நிச்சய காலம் என்னவோ நகர்ந்து கொண்டிருப்பதைப் போல் சென்று கொண்டிருக்கும். நீங்க பதிவு செஞ்சாலும் செய்யலைனாலும். ஆனா உண்மையிலே அது நகரல. அதுதான் நிச்சய காலம். நாம தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம தான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம இயங்குவதை நிறுத்திவிட்டால் நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம கடியாரம் ஓடிட்டு இருக்கோம் கையில கட்டியிருந்தாலும், நாம இயங்க மாட்டோம். அன்னையோட நமக்கான வியவகார காலம் முடிந்து விட்டது. ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப நமக்கான வியவகார காலம் மாரி, ஒரு குடும்பம் ஒரு ஊர்லயே இருப்பாங்க. அந்த ஊர விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய வியவகார காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஃபேமிலியே டெட்ன்னு அர்த்தம் இல்ல. தே ஆர் ஷிஃப்டட். மைக்ரேட் ஆயிட்டாங்க அந்த இடத்து. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே காலத்தின் அடிப்படையிலே நாம் பதிவு செய்து வரக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்கு பயன்படக்கூடிய காலத்திற்கு பெயர் விவகார காலம். ஏன்னா, இது 2க்குள்ள வேரியேஷன் என்ன? அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில எனக்கு தெரிந்த அறிவை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப விலங்கு, பறவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலமும் நேரமும் எப்போதும் நிச்சயமான காலத்துல தான் இருக்கும். அதுக்கு இந்த வியவகார காலம்லாம் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? அவசர்ப்பிணி கிடையாது, குண்டாவசர்ப்பிணி கிடையாது, உட்சர்ப்பிணி கிடையாது. எந்த ஒரு சகாப்தமுமே அதுக்கு இல்ல. பின்னகர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த விலங்கு பறவைகளுக்கு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருக்குமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம மனித இனத்தை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு முன்னகர்தல் மட்டுமே. காலையில பொழுது விடிஞ்சு போச்சுன்னா, அது தன்னுடைய என்ன இயக்கம் ரொட்டீனா சில இயக்கங்களை வைத்திருக்கும். அதிலிருந்து வெளியிலேயே வர தெரியாது அதுக்கு. சாப்பிடும், கழிவுகளை அகற்றும், இடம் விட்டு இடம் நகரும், எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதெல்லாம் முக்கியமான வேலை. இதுதான் அதுக்கு. இதுக்கெல்லாம் நாம செகண்டரி ஆக்கிட்டோம். பிரைமரியிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வந்துட்டோம் அதை விட்டு. நமக்கு ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. பாஸ்டரல் சொசைட்டியா இருக்கிற வரைக்கும் நாம இருந்தோம். இன்றைக்கு நாம் நன்றாக வளர்ந்து விட்டோம். அதனால இப்ப நாம வெளியில வந்து நாம வந்து சுப்ரீம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ப கணினியை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு. செல்பேசி எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு. இது மாதிரி எல்லாமே உள்ளுக்குள்ளே இயங்கக்கூடிய அதுக்கு ஒரு பேட்டரி கூட இருக்கு. இன்னும் கணினிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலயுமே ஒரு கடிகாரம் இருக்கு. அதனுடைய ஸ்பீட அதை அளக்கக்கூடியது. அதான் அந்த ஸ்பீட வச்சு நம்ம வாங்குவோம். இது இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யுங்க. இது ப்ராசஸர் அப்படின்னு சொல்றோம்னா இத்தனை மெகா ஹெர்ட்ஸ், இத்தனை ஜிகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு போடுவான். அது அந்த ஸ்பீட்ல ஓடக்கூடிய ஒரு கிளாக் அதுக்குள்ள இருக்கு. அது இல்லாம ஒரு கிளாக் இருக்கும். நீங்க இப்ப நிறுத்தி போட்டுட்டீங்கன்னா, கம்ப்யூட்டரையோ உங்க சில கைபேசியை நிறுத்தி போட்டுட்டீங்க. டோட்டலாவே பவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய நேரத்தை சரியா காட்டும். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு கடிகாரம்
தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல பிரபஞ்சத்திற்கும் பொதுவான ஒரு கடிகாரம் இயங்கிக் கொண்டிருப்பதை போல ஒரு தோற்றத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. ஆனா இயங்கிக் கொண்டிருக்கிறதுனே நம்ம வைத்துக் கொள்ளலாம். அது வியவகார நோக்கு. நிச்சயமா காலம் அப்படியே தான் இருந்து அது ஒன்றும் டிராவல் பண்றது கிடையாது. நாம தான் கால அணுவை டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனா இப்படி இருந்தால் தான் சரியா இருக்கு. சில விஷயங்களை நம்மளுடைய ஞானத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கொள்வது தான் நம்ம எல்லாத்துக்குமே புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கால அணுக்கள் தானாக ஒவ்வொரு பிரதேசம் விட்டு பிரதேசமாக செல்வதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒரு பிரதேசத்துக்கு ஒரு கால அணு ஃபிக்ஸடா இருக்கு. யாரையும் தொடறது கிடையாது. எந்த காயத்தையும் பிடிச்சி இழுக்காது. அது அஸ்தி காயத்திலே வரல. அது தனி. அப்படி அப்படியே தான் இருக்கும். காயம்னு சொன்னா ஒன்னோட ஒன்று மிங்கிள் பண்ணி அது போச்சுன்னா அந்த கடிகாரத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு பேரு தான் அஸ்தி காயம். அது அஸ்தி காயத்தோட நிரந்தரமானது. அஸ்தி தான் அது. ஆனா காயம் இல்லை. அதனால அது நிரந்தரமானது. அதற்கு வேற ஒன்றோடு தொடர்பு கொள்வது இல்லை. கூட்டே வச்சுக்க மாட்டான்பா. நீங்க உங்களுக்குள்ள அடிச்சீங்க, சேர்ந்தீங்க, பிரிஞ்சீங்க. ஆன்மாவும் புத்கலமும் எக்கேடாவது கெட்டு போங்க அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்குமே மற்ற மூன்றும் துணை செய்வதனால ஆகாயம், தர்மம், அதர்மம், புத்கலம் இந்த அஞ்சுமே ஒண்ணுக்கொண்டு தொடர்போடே இருந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றுக்கொண்டு உதவியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அதை காயம் அப்படின்னு சொல்றோம். நிரந்தரமானதுங்கிறதுனால அஸ்தி காயம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இதுல இருந்து தனியா அப்ப காயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால எப்பயுமே காலம் தனிப்பட்டது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம படிக்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். எதை நீங்க படிச்சீங்கன்னாலும் நிச்சய காலம்ங்கிறது கால அணு தனித்தனியா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகாது. ஒண்ணு மேல ஒண்ணு ஏறிக்காது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வியவகார காலத்துல வரும். இப்ப நம்ம கையில கடியாரம் கட்டியிருக்கோம். ஒரு சினிமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கடியாரமும் அந்த சினிமால ஓடுற காட்சிகளும் மெர்ஜ் ஆனிச்சுன்னா நமக்கு சரியான நேரத்துல சரியா உட்காந்து வெறும் படம் மட்டும்தான் பார்க்குறோம்னு அர்த்தம். படத்தோட ஒன்றி போய்விட்டோம்னு வச்சுங்க. ஒண்ணு அந்த படம் சிரிப்பா இருந்ததுன்னா சீக்கிரம் முடிஞ்சது மாதிரி இருக்கும். அந்த படம் போர் அடிச்சுன்னா ரொம்ப நேரம் ஓடுதுப்பா அந்த படம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்பன்னா இந்த நம்மள்ட்ட இருக்கிற நிச்சய காலத்துக்கும் அதுக்குமே லேகிங் இருக்கு, அட்வான்சிங் இருக்கு. ரெண்டுமே. அந்த மாதிரியும் நம்மளுடைய மனம் கணிக்கிறது. இதெல்லாமே செய்யக்கூடியது இந்த காலத்தோட சரியாக செல்லாத ஒரு கருவி நம்மள்ட்ட இருக்குன்னு சொன்னா அது மனம் தான். இந்த மனசை தான் அந்த காலத்தோடு ஒன்றிணை. அப்ப நீ நிகழ்காலத்திலேயே இருந்து கொண்டே இரு அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். நாம எப்பயுமே ஒண்ணு அட்வான்ஸா இருக்கோம், இல்லைன்னா லேகிங்ல இருக்கணும். என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு பரட்டிட்டு உட்காந்துருக்கோம். நிகழ்காலத்துக்கு கடந்த கால சம்பவம் தேவையில்லை. அதான் ஆர்த்தர் இருக்கிறோம். இல்லைன்னா அட்வான்ஸா நாளை என்ன செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில எழுந்தோடனே இன்னைக்கு சாயங்காலம் என்ன சினிமாவுக்கு போகணும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன வேணும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வாழக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்று இல்லை. இருந்தாலும் நிகழ்காலத்துல அந்த நம்ம வீட்டில் இருக்கிற கடிகாரத்தோட கூடவாவது நாம் அப்படியே பயணித்து கொண்டே இருந்தால் டென்ஷனே இருக்கு. இதுதான் ஞானியர்கள் காலத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பை மிக துல்லியமாக நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இந்த ஏரியாவை நாம் புரிஞ்சிட்டோம்னாலே ஞானம் அப்படிங்கிறது தானாகவே வர வந்துவிடும். நாம நிகழ்காலத்தில் எப்பவுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தியானம் அப்படிங்கிறது நிகழ்காலத்தோட நாம ஒன்றி இருக்கிறதுக்கான ஒரு டூல் தான் அது. நாம வேற ஏதோ கடந்த காலத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டும் இருக்கக்கூடாது. இதுல லேகிங்கும் இருக்கும், அட்வான்சிங் இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயோ கிளாக்ல இந்த பயோ கிளாக் இன்னும் சொல்ல போனா மிக சரியான ஒரு பயோ கிளாக் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அது மற்ற அவயங்கள் எல்லாம் ஓட விட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதயம் துடிக்குதுன்னா அந்த கிளாக் படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் ஆயுளுக்கான கிளாக். அது நின்று போச்சுன்னா இதயம் துடிக்கிறத நிறுத்திடும், மூச்சு விடுறத நிறுத்திடும். அது கரெக்டா ஓடிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய கண்ட்ரோல்ல சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது இந்த மனம். இந்த மனம் தான் அதை பூரா ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. அது முன்னாடி இழுக்குது, பின்னாடி தள்ளுது நம்மள. நாம தேவையில்லாம நம்ம அழுது கொண்டிருப்போம், தேவையில்லாம சிரித்து கொண்டிருப்போம். ஒரு வகையில சொல்லப்போனா நிகழ்காலத்துல யாரெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் சம்வாட் மேட்னஸ் அப்படின்னு தான்
பெரிய பெரிய பிலாசபிஸ்ல இருக்கவங்களாம் யார் பிலாசபர்ஸ் பூரா சொல்லுகிறார்கள், நாம எல்லாமே ஒரு வகையில பைத்தியம்தான். ஏதோ ஒரு வகையில பைத்தியம். ஒரு சைக் யாரையாவது பழி வாங்கணும்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா எதையாவது ஒண்ணு வேணும் வேணும்னு அதற்காக தியானம் செய்து கொண்டே இருப்போம். இது எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா நாம யாரும் ஒத்துக்கொள்ள போவதே இல்லை. அதனால நம்மள பைத்தியக்காரனாகத்தான் காலத்தோடு ஒன்றி வாழக்கூடிய ஞானியர்கள் கருதுகிறார்கள். இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. காலம் அப்படிங்கிற செயல் செயல்பாடை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த மாதிரியான காலம் நம்மோட ஒன்றி வரக்கூடிய அந்த நேரம் தான் என்றைக்குமே நமக்கு நல்ல காலம். அப்படி இல்லைன்னா எல்லாமே கெட்ட காலம்தான். அப்படிங்கிறது தான் தத்துவங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. நாம் இந்த காலத்தை விட்டு முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் நாம கஷ்டப்பட போறோம் தான் அர்த்தம். அதனால என்ன வருதோ அன்னன்னைக்கு பேஸ் பண்ணிட்டு எப்படி வாழணுங்கிறத நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வாழ்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கலாம். யார் வேணா நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுவாங்க, வெளியேறுவாங்க. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சபர்பன் ட்ரெயின்ல போனாலும், மெட்ரோவில் போனாலும், எந்த நாட்டுக்கு எங்க போனாலும் யாரோ சில பேர் வருவாங்க. அறிமுகம் யார் ஆவார்கள், யார் அறிமுகம் இல்லாதவர்களாக போவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம நிர்ணயம் பண்றதே இல்லை. ஏன்னா நம்ம செயல்பாடு தான் நிர்ணயம் செய்கிறது. நம்ம மனசு நினைக்கும் இந்த ஆளு தான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு, அவன் போய் சேர்ந்துருவான். நமக்கு பிடிக்காதவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அது போனதுலேருந்து நம்ம ரொம்ப சுதந்திரமா இருப்போம். வெளியில சும்மா சொல்லிப்போம், இது என்னைக்கு தொலைஞ்சுதோ அன்னையிலேருந்து நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு மனசு சொல்லும். வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணா இருந்துட்டோம் ஒரு குடும்பத்துல. அந்த மாதிரி சில கஷ்டங்களும் சில ஃபேமிலியில வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா ரொம்ப சுதந்திரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். இது கணவன் மனைவிக்குமே பொருந்தக்கூடியது தான், அண்ணன் தம்பிக்கும் பொருந்தக்கூடியது தான், ஒரு தெருவில் இருக்கக்கூடியதுக்கும் பொருந்தக்கூடியது தான். அதனால யார் நமக்கு அறிமுகம் ஆவார்கள், யார் நமக்கு அறிமுகம் இல்லாமல் எந்த நேரத்துல நம்மளோட சேருவாங்க, எந்த நேரத்துல நம்மளை விட்டு எக்ஸ்பெல் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களோட வாழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த காலம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம். இதுதான் ஞானியர்கள் காலம் அப்படிங்கிற அடிப்படையிலே நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் பல நூற்றாண்டுகளாக பல நிகழ்வுகளை, சம்பவங்களை, போர்களை, நற்செய்திகளை, மக்களுக்கான வளர்ச்சிகளை, மக்களின் துயரங்களை, பல ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததை தொகுத்து வரலாறாக பதிந்து இருக்கிறார்கள். அவையும் கால பதிவுகள் தானே. அந்த பாரம்பரிய பதிவுகள் நமக்கு பயனளிக்கக்கூடியது தானே, இல்லையா? அது இல்லை என்றால் நம் மனித வாழ்வில் முன்னேற்றமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அவ்வாறு காலம் வரலாற்றை பதிவு செய்யும் போது அவை அனுபவ பதிவுகளாக இருக்கும். அந்த அனுபவ பதிவுகளை ஆங்காங்கே தூவி விட்டுத்தான் அது முன்னேறி செல்லும் என்பதே அந்த விவகார நோக்குல உண்மை அப்படின்னு நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். எந்த காலம் நம்மளை கடந்து சென்றாலும் நாம தான் கடக்கிறோம். இருந்தாலும் உபச்சார வழக்குல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம அந்த வழக்கில எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்னா, அந்த காலம் நம்மை கடந்து செல்லும் போது, முன்னேறி செல்லும் போது அந்த வரலாற்று பதிவுகள் சிலவற்றை நமக்கு அனுபவ பதிவுகளாக ஆங்காங்கே தூவிக்கொண்டுதான் செல்லும் அப்படின்னு தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். அந்த மாதிரி அந்த தூவக்கூடிய அந்த அனுபவ பதிவுகள் இது எல்லாமே ஹிஸ்டரியில தானே இருக்கும். இப்ப என் காலத்துல உழுவுது, உங்க காலத்துல உழுவக்கூடிய அந்த காலம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கீழே விதையாக விழுகிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஏற்ப அந்த கீழே இருக்கக்கூடியது கலர் நிலமா கல் திரையா அதை பொறுத்து அது வளரும் வளராம இருக்கும். அப்படி இல்லைன்னா விளைநிலமாக இருந்தால் கண்டிப்பாக விளையும் அப்படின்னு தான் ஞானியர்கள் கூறுகிறார்கள். கலர் நிலத்திலேயோ இல்லை கல் தரையிலேயோ கட்டாந்தரையிலேயே ஒரு காலத்தின் அனுபவம் உழுவுது, அதுதான் ஞானம் அப்படிங்கிறது. அந்த காலத்தின் அனுபவம் விழும்போது அதை எடுத்துக்கொண்டு நன்றாக விளைச்சலாக நன்றாக பயிரை தூறு விட்டு எது மேல விழுது விட்டு வெளிச்சமாக வேலை வருகின்றதோ அந்த மாதிரி அனுபவதைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானியர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப காலத்தை வரையறுத்து வாழக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் அந்த ஞானியர்கள் மட்டுமே. நம்மால முடியாது, எதேச்சா நடக்கும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருது. காலம் தூவுகிற அனுபவ விதைகள் மூடர்கள் முழுமதியாக உணர்வதே இல்லை. காரணம், அவர்தம் நெஞ்சம் கல் தரையை போன்றது. ஆனால் காலம் விதைக்கின்ற அனுபவ விதைகளை ஞானியர் பலரும், அதிலும் முழுதுணர் ஞானிகள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு
அந்த காலத்தையே அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பகுத்து பயன்பெற்று வந்துள்ளனர். அந்த பயனை நமக்கு வழங்குகின்றனர். காரணம், அவர்கள் அனுபவ விதைகளை ஏற்கின்ற விளைநிலம் போன்றவர்கள் என்பதே. இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். மனிதனின் சிந்தனை, செயல், பேச்சு ஆகிய மூன்றுமே, இது மூன்று தானே செயல்பாடு நமக்கு. இந்த மூன்று செயல்பாடுகள் தான் காலத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. சிந்தனை, செயல், பேச்சு, சும்மா உட்கார்ந்துக்கிட்டே எதையாவது சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலும் காலம் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு வேலையும் நடந்திருக்காது. செயல், ஏதாவது ஒரு செயல், ஆனா உருப்படியா இருந்துச்சுன்னா நல்ல செயல், இல்லைன்னா உருப்படாத செயல். அது மாதிரி நான் தேவையில்லாம பேசிக்கொண்டே இருப்பது, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ பேசிக்கொண்டு இருப்பது, கேட்கறாங்களோ கேட்கலையோ சொல்லிக்கொண்டே இருப்பது, இதெல்லாம் இந்த செயல்பாடுகள் தான் காலத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அதனாலதான் இந்த மூணை மட்டும் வச்சிருக்காங்க. இந்த மூணுமே யோகத்தில் வச்சிருக்காங்க. சிந்தனை, செயல், பேச்சு என்பது சமண அறத்தின் நுட்பமான கண்டுபிடிப்பு. அப்ப காலத்துக்கும் இந்த சிந்தனைக்கும் செயலுக்கும் பேச்சுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் வச்சுதான் மனிதனுடைய வாழ்க்கை பழைய வரலாறை வைத்துத்தான் அவர்கள் காலத்தையே பகுத்திருக்கிறார்கள். நன்னற் காலம் தொடங்கி தீத்தி காலம் வரையான பெயர் வைப்பு முறைகளே காலம் பற்றிய தினதர்மத்தின் தெளிவுக்கு சான்று. நாம எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம், அந்த காலத்துல எப்படி இருந்தான், சந்தோஷமா இருந்திருக்கான். நன்னற் காலத்துல எப்படி இருந்திருக்கான், எப்படி நமக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரி எங்கேருந்து கிடைச்சது, எல்லாருக்கும் அது நினைவிலே வராது. முழுதுணர் ஞானி அந்த காலம் தூவிய அந்த அனுபவ விதைகளை பொறுக்கி எடுக்கிறாரு. அப்ப எல்லாரும் எப்படியா இருந்தான் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கூறுகிறார். அது நன்னற் காலம்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்பக்கம் போறாரு. இந்த கடந்த காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்றைக்கு 5ஆம் காலத்திலேயோ 4ஆம் காலத்து இறுதியிலோ சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது நன்னற்காலம்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நற்காலம் இருந்திருக்கிறது, இப்படியாக நாளைக்கு தீத்தி காலமும் வரப்போகிறது அப்படின்னு பெயர் வைப்பு முறைகளையும் தரக்கூடிய ஒரு ஞானம் உள்ளவர்கள் முழுதுணர் ஞானியர்கள். ஆக காலத்தை பகுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி யாருன்னா முழுதுணர் ஞானியால தான் முடியும். அது எப்படின்னா, இந்த மாதிரி பழைய காலத்திலே நடந்த சம்பவங்களை, நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த பதிவகங்களை படிக்கக்கூடிய ஆற்றல் முழுதுணர் ஞானிகளுக்கு உண்டு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாஸ்ட் ஹிஸ்டரி, இந்த பிரபஞ்சத்துக்கே பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை, அந்த காலத்தை படித்து உணரக்கூடிய ஒரு வலிமை நம்மளுடைய முழுதுணர் ஞானியர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆதி பகவனின் புதல்வரும் ஆதி சக்கரவர்த்தியுமான பரதருக்கும் காலத்தின் அனுபவ பதிவுகள் உதவின அப்படிங்கிறதை நாம் வரலாற்றை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஒன்றே மட்டும் நாம பார்க்கலாம். இப்ப நம்ம இவருக்கு பரதருக்கு பட்டாபிஷேகம் சூட்டி விட்டார்கள். பாகுபலிக்கு பௌதனபுரம் அப்படிங்கிற இளவரசு பட்டம் சூட்டிய அந்த பகுதியை அவருக்கு வழங்கி இருக்கிறார்கள். தந்தை ஆதி பகவான் என்ன செஞ்சாரு, துறவரத்தை முற்றிலுமாக தழுவினார், காட்டை நோக்கி சென்றார். வீட்டில், நாட்டில், அரண்மனையில் மனைவி மக்களுடன், நாட்டு மக்களுடன் இருந்தால் தியானம் செய்து தன்னை வெல்வது சுலபம் அல்ல என்பதை அறிந்திருந்தார். ஏன்னா அவர் முழுதுணர் ஞானியாக போகிறார். அவர் அப்பயே காலத்தை வென்றவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அதனால் தனிமையை வேண்டி கானகம் சென்றார். அங்கே எந்த ஒரு விலங்கும், பறவையும், பூச்சிகளும் தனித்தொரு மொழியை பேசப் போவதே இல்லை. அதுக்கெல்லாம் தான் மொழியே கிடையாது. அதற்கான அர்த்தத்தை மனமும் பகுத்தறிய வேண்டிய வேலையும் இல்லை. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறது உண்மையை பேசுறானா, பொய்ய பேசுறானா, நம்மள்ட்ட தெளிவா தான் பேசுறானா, புரியாம பேசுறானா, ஒண்ணுமே புரியல, குழப்பத்துல இருந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் மொழின்னு ஒண்ணு இருக்கிறது தான். அங்க எந்த விலங்கும் பறவையும் பேசவே போறதில்ல. அதனாலதான் அங்க விட்டுறது. நாட்டில் ஒருவன் உண்மை பேசுகிறானா, இல்லை குற்றம் இழைத்தவனை மறைக்க பொய் பேசுகிறானா என்ற புலனாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் அவர் அரசனாக இருக்கும்போது இருந்தது. இந்த இழவை விட்டு போவண்டான் கிளம்பி போனவர் தான் அவரு. எங்க போனாரு, கானகத்தை நோக்கி போனார். அங்க அந்த வேலையே கிடையாது. நாட்டு மக்களுக்கும் வீட்டாருக்கும் போதிய உணவு சேமிப்பில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டியதே இல்லை. உடுத்த உடை அனைவருக்கும் இருக்கிறதா என்ற கவனமும் வேண்டியதில்லை. இன்னைக்கு இவருக்கு மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. கஜாவினாவிலே இருக்கக்கூடிய பொக்கிஷம் எதிர்காலத்திற்கு போதுமானதா என்று கணக்கு போட்டு பார்க்க தேவையில்லை கானகத்திலே.
எதிர் நாட்டின் போரிட வந்தானே அவன் அச்சத்தில் ஆயுதங்களை என்ன செய்வானோ, அதனால நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் பழுது பார்க்க வேண்டும், புதியதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையும் இனி தேவையில்லை. மக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வினால் நிகழும் சண்டை சச்சரவை சமன் செய்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் இனி இல்லை. மொத்தத்தில் சில தீர்மானங்களை உள்ளே வைத்து அதற்கான செயல்பாடுகளுக்கான அயராது உழைத்துக் கொண்டிருக்கவும் தேவையில்லை என்பதுதான் அவர் கானகம் சென்றார் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரியும். ஏன் அவர் ஜாலியா இங்க இருக்கலாமே அப்படின்னு சொன்னா ஜாலியா இல்ல அவரு. இதுதான் உண்மை. அதனால இத்தனை பொறுப்புகளை வைத்திருந்தால் ஒண்ணுல சாதாரணமா ஒரு குடும்பத்தை பொறுப்பா எடுத்து நடத்துறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம். ஆனா பொறுப்பு எடுத்துக்காம தலைவர்களா இருக்கலாம், அது வேற விஷயம். அவங்களாம் தலைவர்களே இல்லை. அந்த மாதிரி குடும்ப தலைவர்களும் இருந்திருப்பாங்க, சமூக தலைவர்களும் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். நாம பார்க்கலாம். அவங்கள மட்டும் அவங்க ஈகோக்கு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அத்தனை ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற சிந்தனைகள் வாழ்ந்தவர் ஆதிநாதர். அதனால என்ன பண்ணாரு, போதுண்டா நம்மளால முடியாது, நம்ம ஈகோவோட எங்க வாழ முடியுமோ அங்க போலான்னு கானகத்தை நோக்கி சென்று விட்டார். அவர் போனாரு. அங்க போய் முன்னேற்றத்துக்கான வழிகள் உதயமாகும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட என்ன அவருக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஆன்ம தரிசனத்திற்கான வழிகள் தோன்றும் அப்படிங்கிற சிந்தனையோட தான் கானகத்துக்கு சென்றுள்ளார். மனதில் உள்ள பதிவுகள் அனைத்தும் பிறரை பற்றியவை அப்படிங்கிறது நன்றாக புரிந்தவர். பிறரால் தனக்கு வரும் இகழ்ச்சி புகழ்ச்சி பற்றியவை, அதிலிருந்து முதலில் விடுதலை பெற்றால்தான் ஆன்ம விடுதலை கிடைக்கும் என்று தெரிவிப்பதே இவருடைய தீட்சையின் உண்மையான ஒரு நோக்கு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மனசுல தேவையில்லாத மற்றவங்களை பற்றிய ஒரு உயர்வு தாழ்வு தான் நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல இதுல இருந்து வெளியில வரணும். அதுதான் ஏன் விடுதலை. முதல்ல அதுதான் தன்னை வென்றவன் அப்படிங்கிறத முடிவு செய்யறாரு. அவர் ஆன்ம விடுதலை நமக்கு கிடைக்கும்னு கிளம்பி போகிறார். இதெல்லாம் எந்த நூல்ல இருக்குன்னு தயவு செய்து கேட்காதீங்க. இதெல்லாம் நாம படிக்க நம்மளே எழுதிக்க வேண்டியதுதான். அன்றைய சடங்கில் அனைத்து மனச்சுமைகளையும் தீயிட்டு கொளுத்தி விட்டு புதிய பிறப்பாக வெளியேறினார் ஆதி பகவான். இதை தெரிவிப்பது ஆதி புராணம் என்ற வரலாற்று நூல். இந்த ஒரு பகுதி மட்டுமே நமக்கான விடுதலைக்கான ஒரே வழி. வேண்டாத விளைவினால் உருவான பல பற்றுகளை, பசை போல் ஒட்டி கொண்டிருக்கும் பல நினைவுகளை எப்படி அறுத்து எறிவது, விலங்கை உடைத்து எப்படி வெளியேறுவது என்பதை நமக்கு எடுத்து காட்டுவது இந்த தீட்சை என்ற இந்த ஒரு காட்சி மட்டுமே. அந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி அது. உத்தமர்களுடைய வரலாற்று நிகழ்வுகள் தான் நமக்கான விடுதலை மார்க்கம் என்பதை நாம் உணர வேண்டும். இதை நாம புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கணும். வெளியில போக முடியாது. கானகத்தெல்லாம் இன்னும் போக முடியாது. கானகத்துக்கு போனா இந்த ஆளுங்களும் அங்கேயே வந்து நம்மளை சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். அங்க பாதி மிருகங்களும் இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் ஆள் கிடைக்கலன்னு நம்மளே தின்ட்டு போனாலும் இன்றைக்கு அங்கெல்லாம் அது சாப்பிட்றதுக்கான அந்த ஆகார சுழற்சி முறைகளே கானகத்துல எல்லாம் கிடைச்சிது. இனிமேலாம் அங்க போனீங்கன்னா அது எதுவுமே கிடைக்காம சுத்திட்டு இருக்க நம்மள தான் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு நிலையை நாம தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த கானகத்திலையுமே. அதனால அது அமைதி பிரதேசம் இல்லை. வீட்டில் இருந்தா கூட அந்த கானகத்தில் இருக்கிறது மாதிரி நீங்க தனியா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் அவற்றை ஆழ படித்து புரிந்து கொள்ள வேண்டும். கானகம்னா எப்படி இருந்தது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போச்சு. இதான் மனுஷனே உள்ள புந்து வேணுங்கிறத வெட்டி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுட்டான். யார் விட்டு கொள்ளையிலே இருக்கிறதுல கவர்மெண்ட் இடத்துல இருக்கிறதெல்லாம் வெட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து விட்டது. அதனால நாம காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லாத காலமாகி விட்டது. இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, வீட்டிலே இருந்து கொண்டு ஒரு குறைந்த வட்டத்துல இதுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் எப்படி அமைதியாக வாழ்வது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நம்மளே பிடிச்சி வச்சுக்கிட்டு, சொத்தெல்லாம் நானே தான் வச்சிருப்பேன், என் காசை நான் தான் வச்சிருப்பேன், கொடுக்கவும் மாட்டேன், இப்படிலாம் உட்காந்துருந்தீங்கன்னா உட்காந்துருக்க வேண்டியதுதான். என்ன, பிறரை பற்றிய நிகழ்வுகள், அன்றாடம் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அவங்க என்ன செய்வானோ இவன் என்ன செய்வானோ இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல இருந்து வெளியில வர தெரிஞ்சீங்கன்னா நீங்க இங்கே இருக்கலாம். இதை நீங்க கானகத்துக்கு போய் தான் செய்யணுங்கிற அவசியம் இனி இல்லை. அதனால இதை நம்ம கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதனால இந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதற்குத்தான் இந்த பிரதமான யோகத்திலே ஆதி புராணத்தை எடுத்துக்கிட்டாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி விஷயத்தை தான் நமக்கு புகுத்தி புகுத்தி நமக்கு காட்டியிருப்பார்கள். நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கதையை மட்டும் படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள் இல்லை. ஏன் கதையாக புனைக்கப்பட்டிருந்தாலும் இதிகாச காப்பியங்களும் இது போன்ற ஒரு நல்ல ஞானத்தை வழங்கக்கூடிய அளவில் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே மிக அருமையான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு இது போட்டிருந்தாங்க. முன்னாடி ஒரு நாள் சொன்னா ஞாபகம் இல்லை எனக்கு, இருந்தாலும் சொல்லிடுறேன்.
பல அறிஞர்கள் ஒன்று கூடி எது உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், கருவி, சாதனம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுல வெவ்வேறு விஷயத்த சொன்னாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு சக்கரம் அப்படின்னு சொன்னார். சக்கரம் இல்லைன்னா நம்மளால நகரவே முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னும் போக முடியாது நம்மளால. நாம நடக்கிறதுங்கிறது மறந்து ரொம்ப நாளாச்சு. ஏதோ ஒரு சக்கரத்துல போய் தான், சைக்கிளோ, பைக்கோ, காரோ, ஏரோப்ளேனும் சக்கரம் இருக்கு. அது டிராவல் பண்ணது வேற மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சக்கரம் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற அத்தனை மிஷினரியும் சக்கரத்துல தான் ஓடிட்டு இருக்கு. ஃபேன்ல இருந்து, கிரைண்டர்ல இருந்து, என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் உள்ளுக்குள்ள சக்கரம் இருக்கு, பெல்ட் இருக்கு, ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரம். மின்சாரம் இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு இம்மி கூட வீட்டுல எந்த வேலையும் நடக்காது, எங்கேயுமே நடக்காது, சாப்பாடே கிடையாது. அந்த மாதிரி நிலைமைக்கு நமக்கு மிக மிக உபயோகமான சாதனம் அப்படின்னு சொன்னா மின்சாரம். இதையும் அங்கீகரிச்சுட்டாங்க எல்லாருமே. மின்சார சாதனங்கள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா மின்சார அப்படிங்கிறதுல எலக்ட்ரான் நகருது. அந்த எலக்ட்ரான் நகரலைன்னா மின்சார ஒயர் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுல இருக்கிற எலக்ட்ரான் நகர்ந்தாதான் கரண்ட் ஓட்டம். அதன் பிறகுதான் நமக்கு எல்லாமே. அது ஓடலைன்னா மின் ஓட்டம் கிடையாது, மின்சாரம் கிடையாது. இந்த அன்இன்டரப்டட் மின்சாரம் அப்படின்னு இந்தியாவில் போட்டிருப்பான். பெயரளவில் இந்தியாவில் இருந்து கொண்டாலும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த விட்டு விட்டு வரக்கூடிய அந்த பவர்லையும் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த டெக்னிக்லாம் நம்ம கத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி மின்சாரம் தான் அப்படின்னா. மூணாவது குண்டூசி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது கூட கரெக்டு தான். ஏன்னா கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து அது வேற எதுக்குமே நம்ம யூஸ் பண்றது இல்லை. என்ன விஷயத்த நீங்க சேர்த்து சேர்த்து வைக்கணும்னாலும் அந்த குண்டூசி பேப்பரா, துணியோ, எதுவா இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் முதன்மையாக ஒன்று இருக்கிறதுன்னு ஒரு அறிஞர் சொன்னார். அது என்னன்னா மொழி. இந்த மொழி என்ற கண்டுபிடிப்பு இல்லை என்றால் இத்தனை கண்டுபிடிப்புமே இல்லை. நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியே கிடையாது. இத்தனை நூல்களும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் இல்லை. தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது மொழியில தான் வருகிறது. இந்த மொழியை சரியா படித்து விட்டு தகவலை பரிமாறினோமானால் எல்லாமே சரியா இருக்கும். தப்பு தப்பா படிச்சுட்டு எந்த இடத்துல எந்த வேர்டு, எந்த வார்த்தையை போட வேண்டும் தெரியாம மாத்தி மாத்தி புத்தகத்திலையும் எழுதி நம்மளுடைய அறிவை மழுங்க செய்த நூல்களும் பல இருக்கின்றன. இன்னும் ஞான நூல்கள் கூட அப்படி இருக்கின்றன. நமக்கு அது புரியாது. வேற்று மொழியிலேருந்து இங்க நம்ம மாற்று மொழியாக நாம் எழுதுகிறோம்ல, அதுலயும் ஏகப்பட்ட தப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் நாம தான் படித்து புரிந்து கொண்டு வெளியில வர்றதுக்குள்ள சுடுகாட்டுக்கு போற அன்னைக்கு முதல் நாள் ஆயிடும்னு வச்சுங்களேன். அந்த அளவுல மொழி வேற மாதிரியும் போய் கொண்டிருக்கு. ஆனா அந்த மொழி இல்லைன்னா இது தெரியாம மற்ற உயிரினத்தோடு நாம் வேறுபட்டு இருந்திருக்கவே முடியாது. ஒன்றாக நாம் இணைந்து பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கவும் முடியாது அப்படிங்கிறதான உண்மை. அதற்கு மொழி மிக மிக அவசியம். அதனாலதான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கான், நான் 6 அறிவு படைத்த மனிதன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏன்னா அந்த மொழி தெரிஞ்சதுனால. உண்மையை சொல்ல போனா அது தெரிஞ்சக்கூடிய ஆற்றல் அதுக்கு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சு. நிறைய பிராணிகளுக்கு பேசதான் தெரியல. மொழி நாம பேசுறதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இவன் சொல்லி கொண்டு தெரிவிக்கலாம், நான் 6 அறிவு படைத்த மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனா இவன் தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த நாயும் மற்ற மிருகங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதுவும் ஒரு ஆணவம் தான். ஒரு வகையில மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் தான். நான் 6 அறிவு படைத்தேன். 6 அறிவுன்னு ஒண்ணு உலகத்திலேயே கிடையாது. மொழிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்த தெரிந்த ஒரு இனம் மனித இனம். அவ்வளவுதான். மொழி இருப்பதால் என்ன பயன்? நல்ல நூல்களை படிக்க முடியும். அதுலயும் அறநூல்களை வாங்கி படிக்க முடியும். பஞ்சமா பாதங்களை விட்டு விலக வழிவகுக்கக்கூடிய பல நல்ல நூல்களை மட்டுமே நாம் படித்தால் நம்ம கலாச்சாரத்திற்கு ஒன்றி வரக்கூடிய பல அற சொற்களை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் மிக மிக உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கக்கூடியது அந்த மொழி அறிவு. அது முதன்மையானது அப்படிங்கிறத எல்லாருமே ஒற்றுக்கொண்டார்கள். அதுபோல அறநூலிலே ஆதிநாதர் தவ ஒழுக்கத்தை கடை கொண்டு கானகம் எழுதினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் சில காலத்துல பரதன் என்ன பண்றாரு, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய அயோத்தியில அவருக்கு குழந்தை பிறக்குது, ஆண்மகு. இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அர்க்க கீர்த்தி பிறக்கிறார். அதே நேரத்துல ஆயுத சாலையில் சக்கராயுதம் உருவாக்குகிறது. அதே நேரத்துல உத்தம தவசீலரான ஆதி பகவான் முழுதுணர் ஞானம் என்னும் கேவல ஞானத்தை பெற்றார் அப்படிங்கிறது அதில் வருகிறது. அவர் முதல்ல என்னத்தை பார்க்கணுங்கிற கூட ஒரு லிட்டில் பிட் நம்மளாம் அதெல்லாம் பேசுவோம். அதனால அவர் என்ன பண்ணாரு, துறவரசை தான் நம்ம கண்டு வணங்க வேண்டும் அப்படின்னு போறாரு. அடுத்தது ஆயுத சாலைக்கு சென்று இந்த சக்கராயுதத்துக்கு ஆயுத பூஜை போறார்.
அவர் அன்றைக்கு அப்படின்னு அதில் வரும். அதுதான் நம்ம கூட இன்னைக்கு ஆயுத பூஜையாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆயுத பூஜைங்கிறது சக்கராயுதத்துக்கு அன்னைக்கு எப்போ பரத சக்கரவர்த்தி போட்டாரோ அதன் நினைவாக தான் வீட்டில் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். நீங்களாம் எப்படி எடுத்துட்டீங்களோ எனக்கு தெரியாது. கடைசியில் தனது மூத்த குமாரனை காண அந்தப்புறம் சென்றான் என்பது வரலாறு கூறும் வழிகள். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அறம்தான் முதல்ல. அந்த அறத்தை தெரிந்து கொண்டு பொருளுக்கும் இன்பத்திற்கும் அடிப்படையாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்காரு, ஒரு புரோட்டோகால். அதுதான் அதுல வரக்கூடியது உண்மையான விஷயம் அப்படின்னு கேட்டா. நம்ம அறவழியில் பொருள் தேடி இன்பம் துய்த்து இறுதியில் வீடு பேறு அடைவதுதான் நியதி. இதுதான் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றும் ஒரு சேர வந்தது என்று எல்லா நூல்களும் எல்லா காப்பியங்களும் நமக்கு கூறுகின்றன. அவர் என்றைக்கு ஆயுத பூஜை செய்தாரோ அதை நாம இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம வந்து கொண்டிருக்கிறது. அறவழியில் பொருள் ஈட்டுவது இல்லற தர்மம் அனுமதிக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அறவழியில பொருள் ஈட்டலாம், தேவைக்கு கூட வருது, இல்ல மிகுபொருளாக இருக்கிறது, இதுக்கு அளவீடு இல்லை. எப்படி நம்ம அளவு பண்ண முடியும்? அளவே பண்ண முடியாது. வாழ்க்கையில இவ்வளவுதான் ஈட்டணும் அப்படிங்கிறது மிகுபொருள்ங்கிறது எப்படி தெரியும்? நமக்கு டென்ஷன் வந்தா வேணா நிறுத்திக்கலாம். டென்ஷன் இல்லாம பல கோடி சம்பாதிக்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படி ஈட்டிய பொருளை அவன் என்று வெறுத்து நீங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவன் அறத்தை படிச்சிருந்தானா, அறப்பற்றுடையவர்களுக்கு பொருள் தற்காலிகமானது. எத்தனை கோடி இருந்தாலும் எவனையுமே நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு எத்தனை கோடின்னு கேட்டீங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனா 2 கோடியுமா 4 கோடியுமா 10 கோடியுமா. எனக்கு 10,000 கோடி வேணும்னு எவனுமே கேட்டதில்லை. ஆனா இவன் 4 கோடி 5 கோடி சம்பாதிக்கிறதுக்குன்னு போகும்போது சில பேருக்கு 10,000 கோடி கூட சேர்ந்துருது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அது புண்ணிய பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி சேர்ந்தவன் என்ன செய்யறது? அப்ப அறத்தை படிச்சிருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் அதை விட்டு எப்ப வெளியில வரணும்னு பார்த்து வெளியில வந்துடுவான். அந்த பொருள் அங்கதான் இருக்கும். பொருள் அவனை விடாது. ஏன்னா அது புண்ணியத்திற்காக வந்த ஒரு பொருள். அது அவனை விடாது. நாம தான் அதை விட்டு வெளியேறணும். இதைத்தான் அரசர்கள் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை பொருள்களும் அத்தனை அதிகாரமும் அத்தனை பதவியும் இருந்ததை அவர்கள் துறந்து வெளியேறி இருக்கிறார்கள். அதனாலதான் அறப்பற்றுடைய யாருக்குமே பொருள் தற்காலிகமானது. எத்தனை கோடி நீ சம்பாதிச்சாலும், எந்தெந்த நாட்டிலேருந்து நீ வெற்றி பெற்று கொண்டு வந்திருந்தாலும் அத்தனையும் ஒரு நாளைக்கு துறந்து விட்டு இவன் சென்று விடுவான். அது இவன் பின்னாடி வரவே வர முடியாது. அதுதான் பாசி உள்ள குளத்திலே ஒரு கல்லை எறிந்தால் அது விலகுமோ, அப்படி அறம் விழுந்த ஒரு மனதிலே பொருட்கள் விலகி விடுவது யதார்த்தம் அப்படின்னு தான் குறிப்புகள் இருக்கின்றன. அதனால மிகுபொருள் விரும்பாமையை பற்றி ரொம்ப கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நாம அதை விட்டு வெளியேற கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அது வீட்டுல இருந்தா இருந்துட்டு போதும்னு யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ, இல்ல நீங்க எக்கடா கெட்டு போங்க, நம்ம கூட தனியா வந்துக்கலாம். இதுதான் அறத்தின் வழியில் ஏன் பொருளை ஈட்ட வேண்டும், மாற்று பொருளை இல்லை நாம பொருள் ஈட்டலாமே அப்படின்னு கூட தோணும். அறம் வலிமையானது, பொருள் பலவீனமானது. இது உண்மையான கருத்து. எந்த ஒரு வழியிலே நீங்கள் ஈட்டினாலும் பொருள் விலகிவிடும் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தின் இலக்கணம். இது பைனான்சியலா நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் அப்படியே பொருள் யார் கையிலையும் இருந்து கொண்டே, ஒண்ணு அவன் வெளியில போயிடுவான் அறம் பிடிச்சிருந்தா, இல்லைன்னா அடுத்தவன் கைக்கு அது போது பாருங்க, அவன் அயோக்கியனா இருந்தா பொருள் விலகிவிடும். என்னைக்கு இருந்தாலும் பொருள் விலகுவது விலகுவது தான். அது விலகினதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் வெளியில போய்க்கலாம். அப்பதான் அறம் உங்களுக்கு வழிகாட்டும். அறம் இல்லையா, ஒரு நாளைக்கு உங்க கையை விட்டு போயிடும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா அறம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட அந்த பொருள் இருக்கிறது தான் பெருமையாக நினைக்குமா அந்த பொருளே. யார் அறமற்ற வழியில இருக்கிறானோ அவன்கிட்ட இருக்கிற பொருள் தன்னை சிறுமையாகத்தான் நினைத்து கொண்டிருக்குமா. அதுக்கு கூட உணர்ச்சி இருக்கு பொழுது. இப்படிதான் அவர்கள் அது ஒரு வித்தியாசமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கிறாங்க. அதனால அதுவே அவனை விட்டு விலகி விடும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே சமயம் தீயோன் ஈட்டிய பொருள் சிறுமையாக எண்ணித்தான் அவனிடம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அதனால் பெருமையை தேடி சீக்கிரமே அவனை விட்டு விலகும் அப்படின்னு தான் அறநூல்கள் மறைமுகமாக சில க ஆளுங்களை கேரக்டரை படைச்சு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏமாற்றி தவறான வழியில் சேர்த்தவனின் பொருள் வந்த வழியே போய் விடுவதை பல செய்திகளை கேட்டதும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட நீங்க அதெல்லாம் படிச்சிருக்கலாம். பரத சக்கரவர்த்தி ஒரு நாள் அமைச்சர்களை அணுகி, அவர் சும்மா தான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு, அரசு சக்கர ரத்னம் உற்பத்தி ஆகிவிட்டது, நம்ம போருக்கு போகணுமே அப்படின்னு தூண்டி விடுறாங்க.
அவரு சொல்றாரு, எதுக்கேப்ப நம்ம போருக்கு போகணும்? எதிரியே இல்ல. யார் இருக்கா எனக்கு எதிரின்னா ஒருத்தன் கிடையாது. அவன்ட்ட போய் நான் ஏன் சண்டை போட போறேன்? அவன் வரானா? இல்ல நான் ஏன் போகணும்? அப்படின்னு கேட்கிறாரு அவரு. நான் ஏன் போருக்கு போக வேண்டும்? அப்படிங்கிறார் பரதர். அதுக்கு ஆயுதம் தோன்றினால் ஊருக்கு செல்வது சக்கரவர்த்தியின் மாமன்னர்களின் மரபு அப்படின்ட்டாங்க. இது அவங்களுடைய அரசியல் சட்டத்திலேயே இருக்கு. அதனால நீங்க போய் தான் ஆகணுங்கிறாங்க. அப்படி போர் புரிய அவசியம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கஷ்டத்தோட தான் அவர் கிளம்புவதாக அந்த புராணத்திலே வருது. அப்ப அப்படி போர் புரிய 6 கண்டங்களுக்கும் சென்று அங்கே அறத்தை நிலைநிறுத்தவே இந்த சக்கரம் உற்பத்தி ஆகி உள்ளது அப்படிங்கிற கூடுதலான தகவலும் அவருக்கு கூறுகிறார். இந்த சக்கரம் உங்களுக்கு வந்ததே அது தர்ம சக்கரம் அது. எங்கெங்க அதர்மம் இருக்கிறதோ அதையெல்லாம் நிலைநாட்ட வந்ததுதான். அந்த சக்கரம் தான் அந்த சக்கராதத்தையே கண்ணனை ஆக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா அந்த கண்ணன்கிற கேரக்டரே சக்கரம் தான். சங்கு சக்கரம் தான் அங்க. அந்த சங்கும் சக்கரத்தையும் சேர்த்து தான் விஷ்ணுவாக மாற்றுகிறார்கள் அந்த புராணத்தின்படி. அதனால இந்த சக்கரம் தான் அது எதிரிகளை எல்லாம் அழிக்கும். யாருன்னா அறமற்ற வழியில இருக்கிறவங்க எல்லாம் அழிப்பாங்க. அதுக்கு ஒரு கேரக்டரை படைச்சதுனால அந்த ஆளை நம்ம திட்டிட்டு இருக்கோம். ஒரு நரகத்துக்கு போயிருக்காரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த சக்கராயுதமே அந்த கண்ணன் தான். அந்த மாதிரி சக்கரம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அதர்மம் இருக்கிறதோ அதை அழிப்பதற்காக உருவான அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு வச்சுங்களேன். அது ஒரு தேவதை அப்படின்னு சொல்றாங்க. நாம அதை ஒத்துக்க மாட்டோம். ஏஐன்னு வச்சுப்போம். அதுக்கு தெரியும் யார் அறமா இருக்கான், யார் அறம் இல்லை அப்படின்னு. அது கூட்டி கழிச்சு பார்த்து அந்த ஆள்லாம் போட்டு தள்ளிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சக்கராதயத்தை அவர்கள் நீங்க போருக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அதனால அவர் போறாரு. 56 தேசங்களை பாரத சேத்திரத்துல வெல்றாரு. அதன் பிறகு அடுத்த ஒவ்வொரு கண்டமாக போய்க்கொண்டே இருக்கிறார். இப்படியாக வந்து இமயகிரிக்கு வருகிறார். அதை வணங்குகிறார். அங்க வசித்த தேவர்கள் கூட இவரை வழி வணங்குகிறார். ஏன்னா சக்கரங்கிறது தர்ம சக்கரம்ல அது அவர்கிட்ட இருக்குல்ல. இல்லைன்னா அதனால அவங்க வியந்திர தேவர்கள் இருக்காங்க. வித்யாதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது ஜெயின பூகோளத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். சாரணர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவரை வர்றாங்க. இவரு அவசரப்பட்ட இவர் ஆசி வாங்குறாரு. இப்படியாக கடந்து கொண்டே வருகிறார். கடைசியா ஹைமவத பர்வதம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அதுல உயரமான ஒரு சிகரம் இருக்கு. அதுதான் ரிஷபகிரி. அதன் மேல ஏறத் தொடங்குகிறார் அந்த மாமன்னர். அப்பதான் ஒரு அமைச்சன் சொல்றான், நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா அவன் இங்க வந்தா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொன்ன அந்த சொற்றொடர் அவருக்கு ஆணவத்தை தூண்டிவிட்டது. சாதாரண மன்னன் நடத்திடாத வெற்றியை நடத்தியதாக கூறி புகழ்வது எப்பவுமே அமைச்சர்களுக்கோ, இன்னும் சொல்ல போனா இந்திரனை சந்திரனேன்னு ஒண்ணு இல்லாத சிற்றரசனை கூட பாடக்கூடிய புலவர்கள் அந்த காலத்துல இப்பயும் இருக்காங்க. தேவையில்லாம புகழக்கூடிய ஆளுகள் இலக்கியத்தை படிக்கிறேன்னு புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கான். அயோக்கிய பயலா இருப்பான், அவனை புகழ்ந்து எழுதிட்டு இருப்பான் வாட்ஸ்அப்ல. இது அந்த காலத்திலேருந்து இருந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், ரிஷபகிரி உச்சி வரை எந்த மன்னரும் வந்ததில்லை. நீங்கள் தான் எல்லோரையும் வென்று இங்கு வந்து உயர்ந்து அஹ், வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் அப்படியா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சார். ரிஷபகிரியின் உச்சியில் தங்கள் வெற்றியில் கல்வெட்டாய் பொறிக்கப் போவது நீங்கள் ஒருவரேன்னு அடிச்சு விட்டான் அடுத்தது. ஆக்சுவலா இவனுக்கு தெரியவே தெரியாது. அங்க போகவே இல்ல. இருந்தாலும் நீங்க தாங்க முதல்ல போய் உங்களுடைய வெற்றியை பொறிக்க போகிறீர்கள் அப்படின்னு அடிச்சு விட்டான். அது பொய் தான். இந்த புலவர்கள் பேசுவது எல்லாமே பொய் தான். அந்த மாதிரி அமைச்சனும் சேர்ந்து பேசியிருக்கிறான் அந்த இடத்துல. அப்படியா அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல ஒரு சின்ன அந்த புகழ்ச்சியை உள்வாங்கணும்னு ஒரு குளிர்ச்சி வந்தது பாருங்க. அதுல ஆணவம் சற்றே வெளியேற துவங்கி விட்டது. இதுதான் உண்மை. அவனுடைய புகழ்ச்சி கொஞ்சம் மயங்கிட்டார் அவரு. அந்த மொழிகளுக்கு மனம் சற்றே அசைந்து கொடுத்து விட்டது. அதனால் கிடுகிடுன்னு மேலே ஏறினாரு. போய் முதல்ல அதை பறிச்சுட்டு தாண்டா வரணும் அப்படிங்கிறது மாதிரி போய்க்கொண்டே இருக்கிறார். அங்க போனோம்னா அந்த கல் தச்சன் ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு உளி இருக்கு. அதுக்கு பேரு கூட காகினி அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு அவன் பொறிக்கிறதுக்காக பார்க்கறான். அந்த மலையில இடமே இல்லை. சுற்றி சுற்றி வருகிறான். எங்குமே இல்லை. இதை பார்த்து மனசு நொந்து போயிட்டாரு பரதன். உடனே எவ்வளவு வேகமா அவருக்கு ஆணவம் ஏறினுச்சோ அதை விட சீக்கிரமா டமான்னு கீழே விழுந்துச்சு அவரு. அந்த தன்னுடைய ஆணவத்திற்கு சரியான அடியை இந்த ரிஷபகிரி கொடுத்து விட்டதே அப்படின்னு நினைச்சாராம் அங்க. உண்மையிலேயே அவரு அங்க போனதுக்கு அது ஒரு ஞானம். இன்னும் ஆணவத்தை அடியோட அழிக்கிறதுக்காகத்தான் அந்த ரிஷபகிரிக்கு அவர் சென்றிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு பேரும் பொறிக்க வேண்டாம், ஒரு மண்ணும் வேணாம், திரும்பி வாங்கயா அப்படின்ட்டாரு அவர் உடனே. அவன்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இப்படி சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பேர் பொறிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நாம வந்ததுக்காக எதையாவது பொறிச்சு வச்சுட்டு போயிடுவோமே அப்படிங்கிறான் எல்லாம். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. இந்த மலை என்ன கூறுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். என்னங்க கூறுது?
சக்கராயுதம் கொண்டு உலகத்தையே வென்றாலும் இன்னும் நீயே உன் ஆணவத்தை வெல்லவில்லையே அப்படின்னு சொல்றது என் காதுல அரையறது மாதிரி இருக்கியா. முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போனோம் அப்படின்ட்டாரு. அதெல்லாம் இல்லை, நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி பொறிக்கிறதுக்கு பண்ணணும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இருக்கிறதெல்லாம் பழசா அழிச்சிட்டு புதுசா அதுல கல்வெட்டு போட்டிருக்கான், அந்த மாதிரியாவது செஞ்சுட்டு போயிடுவோம். எல்லாருமே உங்க நிலைமையில தான் இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு எவன் முதல்ல சொன்னா பாருங்க. நீங்க தான் முதல்ல வந்தீங்கன்னு அதே அமைச்சன் சொல்றான். இவர் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு சொல்றாரு, சரி உன் இஷ்டப்படியே நீ எழுதிக்க, ஆனா வெற்றியை பொறித்து விட்டு தான் திரும்புவது அப்படின்னு நீ சொன்னில, அதுக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சேர்த்துத்தான் நீ இதுல எழுதணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த பரத சக்கரவர்த்தியை இந்த விஷபுக்கரியிலே பொறிக்க இடமில்லாமல் மற்ற மன்னர்களின் பெயரை அழித்து விட்டுத்தான் தன் வெற்றி செய்தியை பொறித்தான் அப்படிங்கிற பின் சேர்க்கையும் அதுல நீ சேர்க்கணும். இதை நீ சேர்க்க வேண்டியது இந்த மாமன்னரின் உத்தரவு அப்படின்ட்டாரு. அங்க ஆர்டர் போட்டு விட்டு அதை அடிக்க வச்சுட்டு கிளம்பிட்டார். ஏன்னா இது மற்றவங்களுக்கும் பாடமா இருக்கணும். பரத சக்கரவர்த்தியும் ஆணவத்தோடு இருந்து வெளியேறினான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்னு அவர் நினைக்கிறாரு. இது மற்றவர்களுக்கும் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த மாதிரி பறித்து கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அந்த கதையும் ஆணவத்தின் சிகரத்தை அழிப்பதற்கு எப்படி நமக்கு உடனே வழி தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதை நமக்கு சொல்லக்கூடியது. அவருக்கு எவ்வளவு வேகமா ரிஷபகிரியில ஏறிச்சோ உச்சிக்கு போனோன்னா டோட்டலா அடிவாரத்துக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நமக்கும் ஆணவம் வந்தா மேல எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் உடனே கீழே இறக்கறதுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆணவம்ங்கிறது அனந்தானுபந்தியிலே இருக்கவே கூடாது. சஞ்சுவலன என்று சொல்லக்கூடிய 4ஆம் நிலையிலே தண்ணியிலே ஏற்பட்ட ஒரு பள்ளம் போல இருக்கணும். உடனே தண்ணி வந்து சேர்ந்துடணும். நல்ல விஷயங்கள்லாம் உடனே வந்து அதை மூடிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் பரதன் நமக்கு அந்த ஒரு காட்சியிலே இந்த பிரதமான யோகத்துல ஆதி புராணத்திலே நமக்கு எடுத்து கூறுகிறார். ஆங்கிலத்துல கூட பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் மேன், தி பெஸ்ட் எம்பரர் அப்படின்னு எழுத மாட்டான். பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேன் அப்படின்னு எழுதுவான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்பரர் அப்படின்னு தான் எழுதுவான். இவரும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுவான். தி பெஸ்ட் மேன் அப்படின்னு போட்டா அவனுக்கு மண்டை கணம் ஏறி போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அதுபோல அவர் அங்க போனாரு, மாமன்னரா போனாரு, ராஜ ரிஷியாக திரும்பி வருகிறார். அப்புறம் தான் சீக்கிரத்திலேயே ஒரு அதன் பிறகு 2 பேருக்கும் போர்கள் வருகிறது. அதெல்லாம் கதைகள் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையிலே பண்பட்டு ரொம்ப சீக்கிரம் மோட்சத்துக்கு போனார் அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும்னா ஆணவம் இருந்தால் அதை எப்படி உடனே விளக்குவது அப்படிங்கிறத இந்த பரத சரித்திரத்திலே தெரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக